மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போனவன் யார் அப்படின்ற மாதிரி வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயா மனோஜை பார்த்து கேட்குறாங்க, அவன் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. அவனே ஒரு ஃப்ராட் வேலை பார்க்குறவன் எப்படி ஃபோட்டோ எடுக்க அனுமதிப்பான் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அன்றைக்கி கோவிலில் வச்சு தானே இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கோவிலில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, கோவில் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டால் அந்த கேமராவில் பதிவான அந்த வீடியோஸை நம்ம வாங்கிடலாம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, பூக்கட்டுறவங்க பொண்ணுக்கு இம்புட்டு அறிவா, உண்மையிலேயே உன்னை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு முத்து சந்தோஷமாக அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. பார்த்தீங்களாப்பா என் பொண்டாட்டி எப்படி அறிவாக யோசிக்கிறான்ட்டு. திரும்பவும் மீனா சொல்கிறாங்க, நான் அந்த கோவிலில் உள்ள ஆஃபீஸ் போயிட்டு அந்த வீடியோவை நான் கேட்டு வாங்கிட்டு வரேன், நான் கேட்டால் கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரோகிணி மீனாவை பார்த்து, நீங்கள் ஒன்றும் அந்த கோவிலில் போயிட்டு வீடியோவெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு தடை போடுறாங்க. எதுக்கு அந்த வீடியோவை வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.